இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரந்தூர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இது வரைக்கும் எல்லாம் அடக்குமுறை தான் கையாளுனாங்க. இந்த ஏர்போர்ட்டு இந்த இடத்துக்கு தேவையில்லாத விஷயம். நேற்று ஒரு சிஎம் விஜய் அறிவிச்சது ரொம்ப 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 எங்களுக்கு ஒரு பட்டாசு தீபாவளி மாதிரி ஆகிப்போச்சு. லாஸ்ட் கவர்மெண்ட் அடக்குமுறையை கையாண்டு ஏதோ பண்ணி எங்களை எத்தனையோ போராட்டம் நாங்களும் பண்ணோம். நீங்க ஆட்சி வந்தாரு, அதை சாதிச்சாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். கடவுளே கையெழுத்து கும்பிட்டு 21 வருஷம் திருவிழா பண்ணாது இருந்து இப்ப பண்றோம். எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு 2 நாளா நேற்று மழை பெய்யுது, எங்க காலம் ஒருத்தரோட குடையில பிடிக்க நிக்கல. ஏர்போர்ட் வானான்னு அறிவிச்சாங்க, திருவிழா பண்றோம். 10,000 கேட்டலாம், அப்படி கேட்ட உடனே கொடுத்து ரெடியாக்குறாங்க. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஜனங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த அனாதையை காப்பாற்ற எங்களுக்கு தலைவர் வாழ்க, என்றென்றும் அவர் வாழ்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா அதை வரவேற்கிறோம். சிஎம் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றினாருன்றதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. முதல்வருக்கு விவசாயிகளுடைய கஷ்டம் நல்லா தெரியும். அதனால விவசாய நிலத்தை யாருக்கிட்ட வாங்கினாலும் அவங்க கிட்டே ஒப்படைச்சிருக்கு. இது நான் முழுக்க 100 நட்டு சொல்றேன். நல்ல முடிவு, நல்லா தான் இப்போதைக்கு இது வரைக்கும் இந்த கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா தான் போயின்னு இருக்குது. நல்லா தான் பண்றாரு. மக்களுக்கு எல்லாம் திருப்தியா இருக்குது. இதே ஃபாலோ பண்ணாக்கா சிறப்பு அடுத்தடுத்து அவர் தான் வருவார். வேற யாருக்கும் வாய்ப்பு இல்லை. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான Facebook, Instagram, X பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரந்தூர் அந்த தொகுதி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நாகப்பட்டு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். இந்த பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை கையகப்படுத்தி நீர்நிலைகளில் கையகப்படுத்தி அதில் ஏர்போர்ட் வைக்க போகிறோம், ஏர்போர்ட்டை மேம்படுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை முன்னாடி இருந்த அரசுகள் கொண்டு வந்தாங்க. அதை இன்னைக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு சிஎம் விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த திட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. இந்த அறிவிப்பை தொடங்கி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு எல்லாருமே நிறைய மக்கள் நேற்று பட்டாசு வெடிச்சு கொண்டாடினதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ உண்மையிலே அவங்க மனநிலை எப்படி இருக்கு, சந்தோஷமா வரவேற்கிறாங்களா இந்த திட்டத்தை? இதை தாண்டி இவங்க இந்த நீர்நிலைகள், இந்த விவசாய நிலங்கள் இதெல்லாம் கையகப்படுத்தப்படும் போது ஏற்பட்ட அந்த போராட்டம்லாம் இருக்கு இல்லையா, அந்த போராட்ட நேரத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க அவங்க வாழ்க்கையில பார்த்தாங்க, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, என்னென்ன கொடுமைகளை சந்திச்சாங்க அப்படிங்கிறத நேரடியாக அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இப்போ அந்த ஸ்பாட்டுக்கே வந்திருக்கிறோம். ஸோ நிறைய மக்கள் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லும் போது, எவ்வளோ கொடுத்து நிலத்தை அவங்க வாங்கிக்கிட்டாங்க, நீங்கள் முழு மனசோட தான் கொடுத்தீங்களா, அந்த டைமில் அந்த போராட்ட டைமில் என்னென்ன சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போய் கேட்கலாம். ஏர்போர்ட் 2019 அறிவிச்சாங்க, எடப்பாடி ஆட்சி அறிவிச்சாங்க. அறிவிச்ச காலத்தில் எடப்பாடி அப்படியே காலத்தை ஓட்டு போட்டார், விவசாய இடம் எப்படி எடுக்குது அப்படின்னு. அப்புறம் ஸ்டாலின் ஆட்சி வந்தது. வந்த பிறகு உடனுக்குடனே எங்களை காலி பண்ணோம், விமான நிலையம் வருது, இப்படி வருது அப்படின்னாங்க. அப்படி நான் விட மாட்டேன்ட்டு எங்களை எல்லாரையும் கலெக்டரில் வர வச்சாங்க. கலெக்டரில் வர வச்சு ஏவாவேலு, தாமு அன்பரசன், இன்னும் 3 மந்திரிகளை எங்களை கூப்பிட்டு கேட்டாங்க. தங்கம் தென்னரசு 3 பேரும் கூப்பிட்டு கலெக்டருக்கு வருது பேசணும்னு சொன்னாங்க. நாங்கள் அவ்வளோ 13 கிராம மக்களும் காற்று கிடக்கிறோம், ரோட்டில் வெயிலில் கஞ்சி தண்ணியில் காற்று கிடக்கிறோம், கூப்பிட்டு பேசுவாங்கன்னு நினச்சின்னு எங்களை கூப்பிட்டே பேசலை. அந்த அறிவிச்சாங்க சொன்னாங்களா கண்டி, எந்த மந்திரி எங்களை கூப்பிட்டு எந்த அறிவிக்கும் கேட்கல, எங்களை கேட்கல. அப்புறம் 4 மணிக்கா பார்த்தா விவசாயிகள்லாம் நிலத்தை கொடுத்துட்டாங்க, எல்லாம் கொடுக்குற ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு தகவல் வருது. நாங்களே பஸ்ஸு, லாரி, கார் எடுத்துன்னு போய்க்கிற நிறைய பேர் வாடகை எடுத்து துட்டு சம்பாரிச்சு துட்டு கொடுத்து எடுத்து போய் வாடகை கொடுத்து வரோம். எடுத்து போய் கொடுத்துட்டு விட்டு கேட்குற போது வேணான்னு சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் இருந்தோம். ஒருத்தருடைய எங்களை அனுமதியே கொடுக்கல. அந்த மதில் சரி விட்டு உள்ளே அனுப்பலை. ரோட்டில் பசியும் பட்டினி வீட்டுக்கு வந்துட்டு போது சாயந்தரம் வந்தால் விவசாய நிலத்தை கொடுத்துட்டு ஒத்துக்கினாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? சரி வேறு வழி இல்லைன்னு போராட்டம் பண்ணோம். 274 போராட்டம் பண்ணோம். அந்த 274 போராட்டத்துலையும் இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி நடப்பயணம் போய் மனு கொடுப்பாரோம். அறிவிச்சமா சரி, வெடிகால் 5 மணிக்கு 500 போலீஸ் நிற்கிது ஊரில். அப்படியே அது மீறி நாங்கள் 40-50 பேர் போனால் போகிற வழியில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண சத்தத்துலையும் போடுறாங்க. நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சிருந்தோங்களா சார், இந்த ஆடு மாடு பட்டினை சேர்த்து போதே, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்படியே ஒரு 3-4 முறை போனோம். ஒரு முறை சுங்காசத்தில் எடுத்து வச்சாங்க. என்ன வைக்கப்போது நான் உண்ணாவிரதம் இருந்தேன். அந்த சத்தத்தில் உண்ணாவிரதம் எனக்கு பசி மாரடைப்பு வந்துடுச்சு. அப்படியே என்னை ஊசி போட்டு சொல்லிட்டு 5 மணிக்கா அவங்களே வேன் வச்சு ஹாஸ்பிட்டல் டாக்டர் வச்சு வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. இப்படி இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்படி மிரட்டலாம் கேட்கல. இது விவசாய நலன்னு சொன்னால் இந்த பகுதியில் கூவம் ஆற்றுக்கு போகிறது அந்த வருகாலே இந்த ஏரியில் தான். பரந்தூர் ஏரியா எங்கள் ஊரில் விவசாய நிலம் 200 ஏக்கரா இன்னைக்கு பரந்தூர்லேருந்து சமரமாக இந்த கோவத்து ஏரி வரைக்கும் 200 ஏக்கரா தண்ணி பிடிச்சிடும். மழை பெஞ்சதுன்னா அந்த நிலையில் பயிரிடும் எங்களுக்கு போயிடும். அவ்வளோ தண்ணி போகிற இடத்த ஏர்போர்ட் வைக்கணும்னா இது எங்களுக்கு இந்த இடம் தகுதியில்லாத இடம். இது அதாவது 22 ஏரி இருக்குது. ஆமாம், 8 குளம் இருக்குது,
12 குட்டை இருக்குது. இதுலேயும் கூட மனுவில் எழுதி சைன் பண்ணி முதலமைச்சர் கூட அமிச்சோம். மந்திரி கூப்பிட்டு பேசுனாங்க. ஏனாபுரத்தால் கூப்பிட்டு இவ்வளோ அடிப்படுது, இந்த விவசாயம் இங்கே எப்படி இங்கே ஏற்பாடு வரும், ஏற்பட தகுதி இல்லாத இடம், இந்த மடம் ஊழ மண், நல்ல மண் வளம் இல்லாத மண், இதெல்லாம் கூட நாங்கள் மண் எடுத்து மண் வளர்த்து மண் பரிசோதனை விட்டோம். மண் பரிசோதனை பண்ணி டெல்லியிலேருந்து வராங்க ஒரு குழுன்னு சொன்னாங்க. அந்த குழு மண்ணே தொடலை அவனுங்க. அப்படியே காரில் வந்து 500 போலீஸ் வருது. அப்படியே 500 போலீஸ் ரோடே வந்து வீட்டுக்கு போட்டான். அப்புறம் என்கிட்ட மண் பரிசோதனை செய்யப்பட்டது ஏர்போர்ட்டுக்குன்னு அப்படின்னு அறிவிக்கிறான். பேப்பரில் வருது. தண்ணியில் மெந்த நிற்குது. அவன் வந்து அந்த தண்ணி குறுக்கு வரல, அப்படி எட்டி பார்த்து திருப்பினே போயிட்டு அப்படியே வந்து காஞ்சிரம். அப்படி இல்லை அண்ணன் ஒரு 2 நாள் கழிச்சு ஏரியில் இறங்கி போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏனாபத்தை அறிவிச்சாங்க. அந்த ஏரியில் இறங்க போராட்டம் கூட பண்ணோம். ஏரியில் இறங்க போலீஸை விட்டு தடுத்து அமக்கலை பண்ணி எங்களை மாட்டு திரும்பி அரசு பண்ணோம். உங்களுக்கு பதட்டமா பயமாவே வச்சிருந்தாங்களா? பயமாவா? வேலைக்கே போக முடியாதுங்க. ஐயோ நாங்கள்லாம் போராட்டம் பண்ணல, எவனா எதுனா பண்ணிட்டு வேணா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறோங்களா எப்படி பாருங்க. அன்னாடம் ஒரு 50 போலீஸ் ஊருக்கு வந்தால் நாங்களாம் போலீஸை பார்க்காதவங்க சார். எங்களுக்கு போலீஸே தெரியும். எங்களுக்கு போலீஸுக்கு வேலைக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? நாங்கள் எந்த தப்பு பண்ண மாட்டோம். போலீஸ் வந்து கேட்குறது எங்களை எந்த வழியும் கிடையாது. தப்பு பண்ணால் போலீஸ் பயப்படலாம். எங்கள் ஊரில் யாரும் போலீஸ் பார்க்க மாட்டாங்க. ஒன்றும் கிடையாது. நான் வீட்டில் அப்படியே என்ன பிரச்சனை நாங்களே கூப்பிட்டு இப்படி போனா சைலண்டாக போயிடும். இப்படி வாழ்ந்த போலீஸ் அன்னாடம் வந்தால் நிலத்தை கேட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்படி எம்எல்ஏ எம்பி எங்கள் ஊருக்கு வந்தாங்க. என்ன ஸ்கூலில் எங்களை மற்ற பேரை குறைஞ்சி நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணாங்க, கடைசி கட்டத்தில் இது கடைசி கட்டம் இது. அப்போ வந்து நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் வளரப்போகுது, நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி ஆக போகுது, நீங்கள் விட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அப்படியே கொடுக்க மாட்டோம், அராஜகம்லாம் பண்ணோம். நாங்கள் ஏர்போர்ட்டுன்னு முதல் நியூஸ் வருதுன்னு அறிவிக்க சன் நியூஸில் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதை கேட்டு கலெக்டர் நேற்றுக்கு பொன்னையா இருக்கார். நாங்கள் மனு எடுத்துக்கின்னு போக சொல்ல நியூஸில் எது ஒன்றாலும் போடுவாங்க, நீங்கள் அதை கேட்டு நீங்கள் வந்துடுவீங்களா, போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சாங்க. அது வந்து 2019 அந்த டைம். அது ஒரு வருஷம் கழித்து திரும்பியும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க சொல்ல நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணோம். எங்களுக்கு ஒன்றும் வரல, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் மறைச்சி தான் பண்ணாங்க. பெரும்பாலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க சொல்ல நாங்கள் எங்கள் கூட்டம் கூடி கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் பண்ண சொல்ல சட்டவிரோதமாக கூட்டத்தை கூட்டினீங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளை வச்சு எங்களை அடக்குமுறையை வச்சு தான் பயன்படுத்தி மிரட்டும் தோரணையில் தான் வாங்கினாங்க. அதாவது வெளியே முதலீட்டாளர்கள், அதாவது விவசாயம் பண்ண முடியாத நபர்கள் வாங்கி வச்ச நிலத்தை மட்டும் எடுத்துக்கின்னு கவர்மெண்ட் சொத்து நீர்நிலைகளை எல்லாத்தையும் சேர்த்து தான் 2500 ஏக்கர் கவர்மெண்ட் நிலமே இருக்குது. மீதி இருக்கிற 2500 நிலத்தை தான் எடுக்கணும், அது உங்ககிட்டேருந்து வாங்கிடுவோம், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி மிரட்டி தான் என்கிட்ட இருக்கலே பெரிய போராட்டம் நீங்க தான் பண்ணீங்க. 1000 நாளையும் கடந்த போராட்டம். ஏன் அரசு வந்து கண்டுக்கவே இல்லையா? இதை வந்து வெளியே காட்ட விட மாட்டாங்க நியூஸ் சேனல். அதாவது பெரும்பாலும் நியூஸ் வரவங்களே கூட ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருப்பாங்களே தவிர எதிர்ப்பு தெரிவிக்கிறது இதுவரை எங்களுக்கு வெளியே வந்ததே இல்லை. ஆதரவா யாருன்னா, அதாவது ஒரு ஊருக்கு 4 பேர் இப்படியும் இருப்பான் அப்படி இருப்பான் இல்லையா, ஆதரவா தெரிவிக்கிறத மட்டும்தான் வெளியிட்டாங்க, வெளிப்படுத்தவே இல்லை. அதாவது நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சது வெளிப்படுத்தவே இல்லை. எங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க காலைல, அதான் ஒரு 8-9 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு எடுத்துன்னு வந்து ஊரில் இறக்கி விட்டுருவாங்க. இப்போ லேடிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதில் எல்லாருமே ஆமாம் கண்டிப்பாக எல்லாருமே எதுவும் குழந்தைங்களாம் கூட வந்திருக்காங்க. 3-4 வாட்டி அரெஸ்ட் பண்ணி, ஒரு முறை பெரும்பந்தூர் மண்டபம், ஒரு முறை வல்லக்கோட்டை மண்டபம், ஒரு முறை காஞ்சிபுரம் மண்டபம்னு சொல்லிட்டு 3 பிரிவாக பிரித்து அடைச்சி வச்சு. அப்போ இந்த ஏரியாவில் எம்எல்ஏக்கள் கவுன்சில் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்களா? அவங்களாம் பார்த்தாங்களா? அவங்க வந்து யாரும் இங்கே வந்து பார்க்கல, நாங்கள் தான் அவங்கள போய் பார்த்தோம். அவங்க ஒரு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், முயற்சி எடுக்கிறோம், இதுக்கு மேலே இடத்துலேருந்து வர ப்ரெஷரு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான், அந்த மாதிரி தான் பதில். இந்த கிராமத்தை சுற்றி 23 செக் போஸ்ட் அந்த ஏர்போர்ட்டை திட்டம் அறிவிச்சு ஒரு 3 வருஷத்துக்கு இருந்தாங்க. 23 செக் போஸ்ட்லயும் ஒவ்வொரு செக் போஸ்ட்லயும் குறைஞ்சது 10லேருந்து 20 போலீஸ் ஒவ்வொரு செக் போஸ்ட்லயும். நான் இந்த கிராமத்துலேருந்து காஞ்சிபுரம் போறேன், இல்லை இங்கே சுங்காச்சத்திரம் போறேன்னா குறைஞ்சது 3 செக் போஸ்ட் நான் கிராஸ் பண்ணேன். ஒவ்வொரு செக் போஸ்ட்டுக்கும் நான் யாரு, எந்த கிராமம், என் நம்பர் என்ன எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கோம். நான் வந்து ஒரு கோரிக்கையாக சொன்னோம், டெய்லி இந்த மாதிரி நாங்களால கொடுமையா இருக்குது, நானும் விசாரணை கைதி மாதிரி உள்ள இருந்து வர சொல்லியே வந்து உங்களுக்கு பதில் சொல்லிட்டு போறதுக்கெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கு. என் சொந்த ஊர்ல இருந்துட்டேன். அப்பனா எங்களுக்கு லோக்கலுக்கு ஒரு பாஸ் கொடுங்க, நான் வந்தாக்கா நான் இங்க இருக்கிறேன்னு காமிச்சிட்டா போவேன். நான் இப்போ ஒரு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் போறேன், ஏதோ ஒரு வேலையா போறேன்னா நான் எனக்கு இங்கேருந்து காஞ்சிபுரம் 1/2 hour, ஆனா இந்த போலீஸ் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்றதுக்கு 1/2 hour டெய்லி, காலையில ஈவினிங். ஏர்போர்ட் ரத்துங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இது வரைக்கும் வந்து எல்லாம் அடக்குமுறை தான் கையாளுனாங்க. இந்த ஏர்போர்ட்டு இந்த இடத்துக்கு தேவையில்லாத விஷயம். நேற்று ஒரு சிஎம் விஜய் அறிவிச்சது ரொம்ப 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 எங்களுக்கு ஒரு பட்டாசு தீபாவளி மாதிரி ஆகிப்போச்சு. தீபாவளி பட்டாசு வச்சு கொண்டாடுற மாதிரி இந்த அம்மனுக்கு இது மாதிரி ஒரு விழா கொண்டாடுற எல்லாம் ஒன்றாகி போச்சு எங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் பார்த்தீங்கன்னா நதிநீர், சவுத் சைடெல்லாம் பார்த்தா எல்லாம் நதிநீர் எடுப்பு எல்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கு அது தேவையே இல்லை. எங்களுக்கு எல்லாம் ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஏரி, குளம், குட்டை. நம்ம சின்ன ஊர் 50 கிராமம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 குளம் இருக்குது, 2 ஏரி இருக்குது, 2 தாங்கல் இருக்குது, 2 குட்டை இருக்குது.
நம்ம மழை தண்ணி கொஞ்சம் கூட அடுத்த இதுக்கு போகாது. அது அப்படியே இயற்கையாகவே தேக்கி வைக்கிற இடம் இது. நீர்நிலைகளும் சரி, விவசாயத்துக்கும் சரி உகந்த ஏரியா இந்த ஏரியா தான். இந்த இடத்த நம்ம சிஎம் தக்க வச்சுக்கிட்டு, ஆனால் இது முன்னாடியே பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ பாதி வந்து எடுத்துட்டாங்க. அடக்குமுறையை கையாண்டு லாஸ்ட் கவர்மெண்ட்டு அடக்குமுறையை கையாண்டு ஏதோ பண்ணி எங்களை வந்து எத்தனையோ போராட்டங்கள் நாங்களும் பண்ணி முடியல. ஏதோ கொஞ்சம் வந்து கையகப்படுத்திட்டாங்க. பண்ணதையும் கையகப்படுத்தி ரிட்டர்ன் திருப்பி கொடுத்து எங்களுக்கு விவசாயத்து ஆதரவோட எங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும். விவசாயத்தை அன்னைக்கு நிலைமைக்கு அவர் இருந்து சொன்னாரு, நீங்க ஆட்சி வந்தாரு, அதை சாதிச்சாரு. ஆனா இந்த கையகப்படுத்துறது நிலத்தையும் மீட்டு கொடுத்தாருன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மீட்டு விவசாயம் எங்களுக்கு ஆதாரமே விவசாயம் தானே, நாங்கள் அதை தான் பண்ணுவோம். எங்களுக்கு அதுதான் தேவையே இந்த இடத்துல. அரசாங்கம் ஏர்போர்ட்டை பெருசுப்பதுன்னு நினச்சவங்க சிட்டியை விட்டு அவுட் ஆஃப் இவ்வளோ தூரத்துக்கு வரது சிரமம் தான். இங்கே வந்தால் கூட இவ்வளோ விவசாய நிலம் கெடுது, இத்தனை கிராமம் அழியுது. அதை விட்டுட்டு அங்கேயே ஏர்போர்ட்டை சேர்ந்த மாதிரியே ஏர்போர்ட்னு சொந்தமானது 25,000 ஏக்கர் இருக்குது இல்லையா, அங்குள்ள அப்பார்ட்மெண்ட்டு ப்ளஸ் பக்கத்தில் காடெல்லாம் இருக்குது. இப்போவும் இருக்குது, காடு இன்னும் இருக்குது. அந்த காடெல்லாம் சீர் பண்ணுங்க, இருக்கிற அப்புறமேட்டுக்கு வேற என்ன போடுங்க. அவங்க சம்பளத்தை கவர்மெண்ட்ல வாங்குறாங்கல்ல, அவங்க கார் போட்டு வரட்டும். அதை விட்டுட்டு அங்கேயே அதை பெருசு பார்த்து விட்டு அவுட் ஆஃப்ல இவ்வளவு தூரத்துக்கு வந்து பொண்ணு சிரமம் ஏன் கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லை. இதுல உள்நோக்கு என்னன்னு கேட்டாக்கா, நாட்டுக்கு சொந்தமானது விவசாயம். இவ்வளவு விவசாயம் எல்லாம் கெடுது. இந்த 13 கிராமத்துக்கு விவசாயம் எவ்வளவு இருக்குதுங்க, அந்த விவசாயத்துக்கு நீர்நிலை கெடுது, நீர்நிலை வாழ்வாதாரம் கெட்டு போகுது. ஆகையினால இத்தனை கிராமம் அழிஞ்சு விவசாயம் கெட்டு நீர்நிலை கெட்டு போய் அவங்க அங்கிருந்து இவ்வளவு தூரம் வரத்தை விட அங்கேயே ஏர்போர்ட் பக்கத்து உண்டான 25 ஏக்கர்ல உள்ள எவ்வளவு காடு இருக்குது, வேலைக்கு தான் முளைச்சின்னு செடி கொடியெல்லாம் நிறைய இருக்குது காடுங்க. அந்த காடெல்லாம் சீர் பண்ணிட்டு இருக்கிற அப்புறமேட்டு எடுத்துட்டு அங்கேயே பெருசு பத்திடலாம் அவங்க. ஆமா, அது நல்ல ஐடியா தான், பெரிய விஷயமே கிடையாது. இப்ப மேம்படுத்தப்பட்ட விமான நிலையம் சொல்லிட்டு பண்ணிக்கிறாங்க, அது இன்னும் இப்ப அங்கேயே பெருசு படுத்துட்டா காட்டுல ஆயிடுச்சு, அங்கேயே பண்ணிடலாமே. இவ்வளவு தூரம் வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன சொன்னாங்க, நீ கேட்கறதுக்கு 3 மடங்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வெத்து பேப்பர் எழுதிக்கினாங்க. நாங்கள் இத்தனை லட்சம் எங்களுக்கு கொடுக்கணும் சார், செத்தான் கொடுக்குறேன், எங்களுக்கு கோயிலுக்கு கூட செத்தான் கொடுக்குறேன், சாமி சிலை கூட செத்தான் கொடுக்குறோம் அப்படின்னு எங்கள் கோயில் எழுதினாங்க. 30 லட்சம் வீடு கேட்டோம், அத்தையும் கொடுக்குறோம், மொத்தையும் கொடுக்குறேன்னு எழுதினாலும் சரி பரவாயில்ல, கவர்மெண்ட் வளர போகுது, நம்ம காஞ்சிர மாவட்டம் வளர போகுது, நம்ம யாரா ஓர ஒன்றில் போய் சார் நம்ம மாவட்டம் கூட அப்படின்னு வேற வழியில் அதுக்கு அவங்களும் கேட்குறாங்க. வளர்ச்சி ஆகுதுன்னு சொல்கிறாங்க, போலீஸ் விட்டு அராஜகம் பண்ணுறாங்க. என்ன பண்ண முடியும்? நாங்கள் 5 வருஷமா இந்த ஸ்டாம்ப் பேப்பர், அதாவது விலைவாசி சொல்லுவாங்கல்ல, எல்லா ஊர்லையும் ஏற்றுவாங்க. இந்த ஊரில் 5-6 வருஷமா ஒரு பைசா கூட ஏற்றலை. அந்த 10,000 8,000 இருந்தது, அந்த ரேட்டு 3 மடங்கு போட்டு கொடுக்குறேன். 10,000க்கு 3 10,000 போட்டு அது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 5,000, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் 5,000 பிச்சை கொடுக்குற மாதிரி 40,000 கொடுத்தாங்க. சில ஊருக்கு 60,000 கொடுத்தாங்க. எங்கள் ஊருக்கு 60,000 தான். இப்போ ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ரேட் என்ன ஆயிருக்கு? எங்களை சுத்தூர் 5 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் சென்ட் ஏரியா ஃபுல்லா நிலம் வாங்கி போட்டிருக்காங்களா ஆளுங்க? நிறைய பேர் வாங்கி புள்ளலூர் 450,000 வாங்கி போட்டிருக்காங்க. அதில் ஐஏஎஸ் வாங்கி போட்டிருக்காங்க. புள்ளலூர்ல ஐஏஎஸ் 450,000 ரீச் ஆயிருக்கு. அவங்க அரசியலாக யாருன்னு நமக்கு தெரியாது. சொல்றாங்க ஐஏஎஸ் தான், கலெக்டர் வாங்கி போட்டிருக்கோம், 4 கலெக்டர் 3 கலெக்டர் வாங்கி போட்டுன்னு சொல்றாங்க. சுற்று வட்டாரத்தெல்லாம் நாங்களாம் வெளியூர் போய் ரொம்ப அனுபவம் எங்களுக்கு தெரியாது. நான் கிராமத்திலே வயசு கிராமத்திலே கஞ்சி குடிச்சு மண்ணில் பெஞ்சு காஞ்சர கூட ரொம்ப ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் நான் விவசாயம் பண்ணணுமே, இது நிலமாக்கி ஒன்று விவசாயிகிட்ட ஒப்படைக்கணும். அப்படி அரசு நிலமாக்கி நாங்கள் அத்தனை தலைமுறை வரைக்கும் அரசில் இந்த ஒரு குர்த்தகை நிலமும் அப்படி எழுதி கொடுக்கலாம். இந்த சிப்கார்டு வந்து தகுதி இல்லாதான சிப்கார்டு இந்த மழை போது பார்த்தோன்னா இந்த சிப்கார்டு வராம பாரு, அவன் ஒரே ஓட்ட ஓடி போடுவான். 10 அடி அவன் தண்ணி போவோம். இது எங்கள் பேக்கடை பக்கமும் தண்ணி போவாங்க. 10 அடி தண்ணி அவன் வந்து பார்த்தா எப்படி கட்டுவான். இந்த மோட்டு பகுதி வாங்கிட்டு பல்ல பகுதியை ஓடி போடணும். யாரும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. 10 அடியா சிப்கார்டில் அமைக்க முடியாது. நீ வண்டி எடுத்துன்னு மாட்டு வண்டி காரில் எடுத்து கைனி கட்டில் போக முடியாது. காசு காலத்தோட அது டயர் உள்ள போட ஜேசி பண்ணி தூக்கி வைப்பாங்க. அதனால வேற ஊரில் சிப்கார்டும் ஒன்றும் பண்ணாது. ஏர்போர்ட் ஏதோ கவர்மெண்ட் பணம் கொடுக்குது. விவசாயத்துக்கு ஏற்ற நிலம், விவசாய நிலம் 16 பம்ப் செட் இருக்குது எங்கள் ஊரில். 16 பம்ப் செட்டோ இந்த தாயார் இந்த கடவுளுடைய வைப்ரேஷன் நினைக்கிறேன். ஒரு 2 கிலோமீட்டர் ஒருத்தர் வந்தார் என் கோயிலுக்கு. இது சக்தி வாய்ந்த கோயில். இந்த 2 கிலோமீட்டர் ஈரப்பசம் அதிகம், தண்ணி வளம் அதிகம். இந்த வைப்ரேஷன் அதாவது திருப்பதியில் 22 கிலோமீட்டர் வைப்ரேஷன் எப்படி இருக்குதோ எங்கள் கருப்புரங்கள் தான் 22 பெருமாள் தான் ஏறுவது. அந்த மாதிரி இந்த எங்கள் அம்மன் கோயிலுக்கு 2 கிலோமீட்டர் சதுரத்தை தண்ணி எங்கே போட்டாலும் தண்ணி. என் நீரோட்டம் பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது. இங்கே போட்டால் தண்ணி, அங்கே போட்டால் தண்ணி, எங்கே போட்டாலும் தண்ணி. அதே பக்கத்துல எந்த ஊர்லையும் தண்ணி கிடையாது. இந்த கடவுளோட சக்தியில் எங்க ஊர் நாங்கள் நல்லா வாழறோம் கௌரவமா. இவ்வளோ நாளாக திருவிழா பண்ணக்கூடாது, ஏற்பாடு வருது போயிடுது, கடவுளே கையெழுத்து கும்பிட்டு இந்த வருஷம் திருவிழா பண்ணிட்டு இதுவும் அடிச்சா கூட போயிடலாம், வச்சாலும் போயிடலான்னு வேற வழி இல்லாத பண்ணுற நேரத்தில் அறிவிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ எங்கள் சக்தி வாய்ந்தது. 21 வருஷம் திருவிழா பண்ணாது இருந்து இப்போ பண்ணுறோம். எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு 2 நாளா நேற்று மழை பெய்யுது, எங்காலம் ஒருத்தரோட குடையில பிடிக்க நிற்கல.
அத்தனை பேர் மயில நின்னாங்க. ஏன்னு கேட்டால் ஏர்போர்ட் வேணான்னு அறிவிச்சாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து திருவிழா பண்ணுறோம், நீ ஏகப்பட்ட துட்டு எங்கள் ஆளுங்கெல்லாம் வீட்டுக்கு பிரிவு போட்டு 10,000 கேட்டலாம், அப்படியே கேட்ட உடனே கொடுத்து ரெடியாக்குறாங்க. அந்த அளவுக்கு நான் இன்னைக்கு எங்கள் சின்ன ஊர் தான், பெரிய அந்த மாதிரி பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு இது சந்தோஷமா இருக்குது. ஆனால் விவசாயத்துக்கு நிலம் தான் விட்டு கொடுத்துட்டு போனால் தான் நல்லா இருக்கும். இப்ப சிஎம்க்கு கொண்டு வராந்து நாங்கள் அதாவது வணங்குற திசையோட நாங்கள் வணங்கலாம். அந்த அளவுக்கு எங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஓகே. ஆனா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு பிரச்சாரத்துக்காக வந்து இங்க ஏர்போர்ட் வராது, ஆமா. நான் மக்களோட மக்களா நிப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நிறைவேற்றிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அதை வரவேற்கிறோம். சிஎம் வந்து சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றினாருன்றதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. இங்க இருக்க விவசாயிகள் என்ன சொன்னாங்க ஆக்சுவலி ஏர்போர்ட் இல்ல வராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம்? இங்கே அதாவது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது இவர் சொன்ன இன்னைக்கு டேட் சொல்லிக்கிறீங்களா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதாவது எங்கள் காலத்துக்கு நாங்கள் இந்த இடத்த விட்டு போகாமல் இதே இடத்துல இருப்போம். விவசாய நிலங்கள் பாதிக்கும்போது சில எங்களுதுனா நிலம் மட்டும்தான். ஏகனாபுரம், மேலேரி, நெல்வாய், தண்டலம் இவங்களாம் வந்து ஊரே காலி பண்ணுற சூழ்நிலை இருக்கு. ஆமாம், மொத்தம் ஒரு 8 ஊர் 9 ஊர் சுத்தமாக ஊரே காலி ஆகிற சூழ்நிலை. குடும்பம் கிட்ட காலி ஆமாம், காலி பண்ணுற சூழ்நிலை இருந்தது. அதுவும் அவங்க தான் ரொம்ப மன வருத்தத்தோட போராட்டங்கள் அதிகமாக, நாங்கள் கூட கொஞ்சம் தான் பண்ணோம். ஏகனாபுரம் மக்கள் தான் அதிகமான போராட்டம், உண்ணாவிரத போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. விவசாயம் நாங்கள் சைடில் பெயிண்ட் அடிப்போம். விவசாயம் மட்டும் நம்பி இருந்தால் நம்ம அந்தளவுக்கு முன்னேற்றம் வர முடியாது. சைடில் பெயிண்ட் அடிக்கிறது, சென்ட்ரிங் வேலை போகிறது, இவங்க சித்தாள் வேலைக்கு அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கிராமத்துலேயும் வந்தாலும் போலீஸு, வழியில் போனாலும் போலீஸு. நான் குறைஞ்சது கிராமத்துலேருந்து வெளியே போனால் 50 பேரை போலீஸ் பார்க்காம நான் போக முடியாது. எந்த பக்கம் போனாலும் ஒரு 50 போலீஸ் பார்க்கணும். கவர்மெண்ட் தான் பண்ணிச்சு, அந்த திமுக கவர்மெண்ட் தான் பண்ணிச்சு. இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மேலிடத்துல இருந்து அழுத்தம். அவங்களும் புரியுது, அந்த காவல்துறையிலேருந்து வந்த எல்லாருக்குமே புரியுது இது வந்து அழுத்தம் வந்து அதிகப்படியான அழுத்தம் கிராமத்துல இருந்து. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கிற விஷயத்துக்கு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் கூட போலீஸ் அப்ப பாத்துவாங்க. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் 5000 போலீஸ். நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றது 450 பேர், போலீஸ் வந்தது 5000 போலீஸ். இந்த மாதிரி பயங்கரமான அதனால தான் நாங்கள் சொல்றோம் 5-6 வருஷம் 2019 அப்போ அதிமுக கவர்மெண்ட்ல எங்களுக்கு அழுத்தம் கிடையாது. வந்தாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த கவர்மெண்ட் வந்தோடனே எங்களுக்கு அழுத்தம் அதிகம். அதனால தான் சொல்றேன், இவ்வளோ மன உளைச்சலாகி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அதே விவசாயிகள் தான். நாங்கள் வந்து விளைவிச்சு எங்கள் வீட்டுக்கு மட்டுமே வச்சுக்குவோம். 2000 ரூபாய், ஒரு 1500 ரூபாய் ஒரு மூட்டை நெல்லுன்னா எனக்கு வந்து விளைவிக்கிற காசே 1300 ரூபாய் 1200 ரூபா கண்டிப்பாக ஆகிடும். அது வந்து 100 ரூபா 150 ரூபா தான் ஒரு மூட்டைக்கு நமக்கு கிடைக்கிறதே. அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் விளைவிச்சு வெளியே தான் கொடுக்குறோம். அதனால நீங்கள் தாராளமாக வந்து விவசாயிங்கிட்டே ஒப்படைச்சிடலாம். நாங்கள் வந்து எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் கரெக்டு, எடுத்துட்டாங்க காசு வாங்கிட்டோன்னு சொல்லலாம். எங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் வாங்கினாங்க. அதுவும் பாருங்கள், சாதாரணமாக 1.5 லட்ச ரூபா அந்த பவுண்ட்ரி வெளியே ஒரு சென்ட்டு நான் 60,000 ரூபா வாங்குறேன். இது எந்த விதத்தில் இந்த காம்பன்சேஷன் வந்து ஒரு கரெக்டான நியாயமான காம்பன்சேஷனாக இருக்கிறதுக்கு வாங்கி அதுவே இல்லை. முதல்வருக்கு விவசாயிகளுடைய கஷ்டம் நல்லா தெரியும். அதனால வந்து விவசாய நிலத்தை யாருக்கிட்ட வாங்கினாங்களோ அவங்ககிட்டயே ஒப்படைச்சிருது நல்ல விஷயம். கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி. வேற எங்கன்னா எத்தனையோ இடம் 4 இடம் பண்ணாங்க. அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு உண்டான இதுவெல்லாம் அவங்களோட அரசியல்வாதி சொத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இங்க ஏரி குளம் புறம்போக்கு நிலம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு இங்க சூஸ் பண்ணினாங்க. இது தவறான ஒரு முடிவு. இது தவறான ஒரு முடிவு. இது நம்ம சிஎம் எடுத்தது நல்ல ஒரு நியூஸ். அதே மாதிரி கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கரையும் எங்களுக்கு மீட்டு கொடுத்து திரும்ப பழையபடி விவசாய நிலமே கொண்டு வரணும். விவசாயம் பண்ண மக்கள் எல்லாரும் விவசாயம் தான் பண்ணணும், வேற எதுவும் வரக்கூடாது. நம்ம விமான பசுமை விமான திட்டம் ஒத்துக்கலாம், சிப்காட்டு ஏற்றுக்க மாட்டோம். ஒரு சென்ட் நிலம் கூட வாங்க விட மாட்டோம் சிப்காட் வந்ததுன்னா. ஏன்னா நம்ம ஏன்னா அடுத்த அண்டை மாநிலம் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுவான். அவன்லாம் 4000 ஏக்கரில் ஏர்போர்ட் வச்சுக்கிறான். நம்ம 1300 ஏக்கர் நமக்கு தேவை. ஆனால் இதுக்கு ஏரியா மாதிரி வேற எங்கன்னா பார்த்து அதையும் சிஎம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கட்டும். அதை இந்த ஊர் நாங்கள் வெளியே போய் தான் ஆகணும். இன்னைக்கு 1000 கம்பெனி இருந்தால் அப்புறம் விஷயம் இருந்தாலும் ஒரு விவசாயம் தான் மக்களுக்கு மதிப்பு. இது எடுத்து அவங்களுக்குள்ளே விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து இந்த கிராமத்துக்கு எடுத்து இவ்வளோ விவசாயத்துக்கு எடுத்து நீரெல்லாம் அழிஞ்சு போகுது இருக்குது. இந்த மாதிரி இதை பார்க்குறீங்க எவ்வளோ சிறப்பாக நடக்குது. இதெல்லாம் கெட்டு போகுது. இது அவங்களுக்கு தேவையா? ஆனால் இப்போதைக்கு சிஎம் எடுத்த முடிவு நல்ல முடிவு. இதே ஃபாலோ பண்ணும். ஆனால் இதுக்கப்புறம் வரவங்க கூட இதை பற்றி நினைக்க கூடாது. ஆமாம், நினைக்கக்கூடாது. இது நான் முழுக்க 100 நன்றி சொல்கிறேன். நல்ல முடிவு, நல்லா தான் இப்போதைக்கு இது வரைக்கும் வந்து இந்த கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா தான் போயின்னு இருக்குது. நல்லா தான் பண்ணுறாரு. மக்களுக்கு எல்லாம் திருப்தியாக இருக்குது. இதே ஃபாலோ பண்ணாக்கா சிறப்பு அடுத்தடுத்து அவர் தான் வருவார். வேற யாருக்கும் வாய்ப்பு இல்லை. ஆமா, அந்த செய்தி கேட்டோன்னே எல்லாம் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் தெரியுமா? நான் வெளியூர்காரன் தான், இந்த ஊருக்காரன் கிடையாது. நான் வெளியூர்காரன் தான். என் ஊர் வாழையா பார்த்து நாங்கள் பூசாரி வேலைக்கு வந்துக்கிறேன். ஆனால் இங்கே சிறப்பாக பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. எந்த குறையில் அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நியூஸை கேட்டு சிறப்பாக பண்ணாங்க. இந்த கிராமம் சந்தோஷப்பட்டாங்க. ஆமா, இப்போ இந்த கிராமம் மறுபடியும் ஏற்படுத்த முடியுமா? அழிஞ்சு போச்சுன்னா இந்த ஊரை மறுபடியும் ஏற்படுத்த முடியுமா? இந்த மக்கள் எங்கெங்க போவாங்க?
இந்த ஊரை விட்டு எங்கே தேடி போவாங்க. வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா கூட அந்த ஒரு சௌகரியம் வராது. அதனால் அவங்க இங்கே வரத்தை விட அங்கே உள்ள ஏர்போர்ட்டை சுற்றி உள்ள கார்டு அழிச்சிட்டு அவங்க ஆஃபீஸர் கொடுத்தாங்க போய் அப்பார்ட்மெண்ட்டு அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஈஸி நூறிக்கிட்டு அவங்களுக்கு வேற இடம் கொடுத்துட்டு கூட அந்த இடத்தையே சுற்றி ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஐடியா. இது நாங்கள் சொல்லி தான் அவங்க தேர்ந்தெடுத்து கிடையாது, அவங்களே முடிவு எடுத்துக்கலாம். நான் அவங்க நாங்கள் ஏர்போர்ட் வரும்போது நீங்கள் நிலம் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க அதுல விவசாயம் பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமாம், விவசாயம் தான் பார்த்துங்க வரேன். Okay. நீங்க வேற சொல்லலையா என்ன? நம்ம விவசாயம் பார்த்துட்டு இடத்த கேட்குறீங்க? அதெல்லாம் கேட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. போராட்டம் கூட பண்ணி பார்த்துட்டோம். ம். அவங்க எடுத்தது தான்றாங்க. அது என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் இது பண்ணவே இல்லை அது. வேறு இடம் தான் போய் எங்கேயும் வாங்க முடியலையே, வேலை அதிகமாகுது. ம். இப்போ இந்த இடத்த விட்டுட்டு வாங்க போனாவே அங்கேயே 1 லட்சம் 2 லட்சம் சொல்கிறோம். ம். இந்த காட்டுப்பட்டு இந்த பக்கம்லாம் Okay. பக்கத்தில் இருக்கிற கிராமத்திலே இப்போ இது இதனால இப்ப ஏர்போர்ட் வருதுன்னு சொன்னதுனால வருதுனால தான் சொல்லி எல்லா இடமும் ஏறி போச்சு. எங்கேயும் போய் சொத்தும் வாங்க முடியல, எங்கேயுமே வாங்க முடியல. இந்த ஏரியா சுத்தி எங்கேயுமே இது பண்ணல.